صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله توسلنا بسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله بأهل البدر يا الله صلاة الله سلام الله على طه رسول الله صلاة الله سلام الله على ياسين حبيب الله نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وأصحابه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واتقوا الله الذي تساءلون به والأرحام وقال رسول الله صلى الله عليه وسلم من أحب أن يبسط له رزقه وينشأ له أثره فليصل رحمه رواه البخاري صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين பெரியோர்கள் தகையினால் பேருலகை காத்துவரும் பேர் அருளாளன் எல்லாம் அல்லாஹ்வுக்கே கோடான கோடி புகழ் அனைத்தும் வையகம் வழி நடக்க வல்ல அல்லாஹ்வின் பாதத்தை தன்னடையாக்கி சென்ற தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களே அயராது பின்பற்றிய அருமைக்குரிய சஹாபா பெருமக்கள் தாபிஈன்கள் தபு தாபிஈன்கள் சித்திகீன்கள் சுஹதாக்கள் சாலிஹீன்கள் இமாம்கள் அவர்கள் வழி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நம்மவர்கள் அத்தனை முஸ்லிம்கள் மீதும் எல்லா விதமான மனித சமுதாயத்தின் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ்வின் பேரர்களால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் துஆ பரக்கத்தினால் புனிதமிகு காபா ஷரீஃபை சந்தித்து ஹஜ் செய்யக்கூடிய பெரும் பாக்கியத்தையும் புனிதமிக்க ரௌதா ஷரீஃபை நேரில் சந்தித்து புனிதமிகு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா ஷரீஃபின் மீது நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் திரும்பவும் திரும்பவும் தந்தருமானாக. அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தமிழ் மாநில இமாம்கள் பேரவையின் சார்பாக இந்த வருடமும் மீளாது தொடர் பயான் ஏற்பாடு செய்யப்பட்டு இன்றைக்கு ரபீஉல் அவ்வல் முதல் பிறை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உலகிற்கு உதித்த, இந்த உலகத்திற்கு வந்த
புனிதமான மாதம் ரபீஉல் அவ்வல் மாதத்தினுடைய முதல் பிறையிலே உறவினர்களை உயிர்ப்பிக்க சொன்ன உத்தம நபி என்ற தலைப்பிலே பேசும்படி என்னை அழைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த அனுபவம் உறவினர்களை உதறி தள்ளக்கூடிய, உறவினர்களை கண்டுகொள்ளாத அரபுகளாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உறவுகளை சேர்ந்து வாழ்வதை வாஜிபாக, கட்டாயமாக அந்த மக்களுக்கு எடுத்து காட்டினார்கள். உறவு முறை என்பது குர்ஆன் ரீதியாக இரண்டு விதத்திலே அதை பார்க்கலாம். ஒன்று சொந்தம், இன்னொன்று பந்தம். சொந்தம் என்பது அது தாய் வழி, தந்தை வழி சொந்தம். அதை எப்பொழுதுமே பிரிக்க முடியாது, அதை அகற்ற முடியாது. இன்னொன்று பந்தம், இடையிலே வரக்கூடிய பந்தம். நிஸ்பத்தின் மூலமாக, திருமணத்தின் மூலமாக வரக்கூடிய இந்த பந்தம் இருக்கிறது. இது ஜும்லை முகத்தரிதா, இடையிலே வரக்கூடிய ஒரு உறவு. இதற்கு பந்தம் என்றும் அரபிலே நிஸ்பத் என்றும் சொல்லுவார்கள். அன்புக்குரியவர்களே, சொந்தம் என்பது எப்பொழுதும் வெளிப்படையாக இருக்கும். பந்தம் என்பது மறைமுகமாக இருக்கும். இவர் என் சம்பந்தியை சொன்னாலே தெரியும், இவர்கள் என்னுடைய சம்பந்தராளர்கள் என்று சொன்னால்தான் மற்றவர்களுக்கு தெரியும். ஆக பந்தம் என்பது மறைமுகமாக இருக்கும். சொந்தம் என்பது அது வெளியங்கமாக பிரிக்க முடியாத, வகிக்க முடியாத, நீங்க முடியாத, நம்முடைய பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும், இறப்பை தாண்டி சொர்க்கம் வரைக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் சொந்தம், பந்தம். அல்லாஹ் உறவுகள் குறித்து குர்ஆனிலே ஒரு தனி சூறாவை இறக்கிவிட்டான், சூரத்துல் நிசா. உறவுகள் குறித்து அல்லாஹ் அந்த சூறாவிலே அதிகமாக பேசியிருக்கிறான். சூறாவுடைய ஆரம்பத்திலே சொல்கிறார், வத்தகுல்லாஹ அல்லதீ தஸாஅலூன பிஹி வல் அர்ஹாம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சுங்கள். நீங்கள் சொந்தங்களை ஒருவருக்கொருவர் விசாரித்துக் கொள்கிறீர்கள், சொந்தங்களை ஒருவருக்கொருவர் கேட்டுக் கொள்கிறீர்கள். அப்படிப்பட்ட சொந்தங்களை ஏற்படுத்திய அந்த அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சி வாழுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் மீது கண்காணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று அந்த சூரத்து நிசாவுடைய துவக்கமான ஆயத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு சொந்தம் யார், பந்தம் யார் என்று தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சொந்தம் யார் என்று நாம் தேடுவதே கிடையாது, பந்தம் யார் என்று நாம் தெரிந்து கொள்வதே கிடையாது. எல்லாம் மனிதர்கள் என்ற அடிப்படையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை சொந்தங்களை ஆதரித்து வாழ்வது, சொந்தங்களை சேர்ந்து வாழ்வது, சொந்தங்களோடு அன்பு செலுத்தி வாழ்வது,
சொந்தங்களுக்கு உதவி செய்து வாழ்வது மிகவும் வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன் அஹப்ப அன் யுப்ஸத லஹு ரிஸ்குஹு வ யும்ஸஅஹு ஃபீ அஸரிஹி ஃபல்யஸிர் ரஹ்மா. ஒரு மனிதனுக்கு ரிஸ்க், வாழ்வாதாரம் விரிவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். ஒரு சாதாரண மனிதன் கோடீஸ்வரன் ஆகணும், அது மட்டுமல்ல, அவருடைய ஆயுள் நீடிக்கப்பட வேண்டும். 40 50 பொருள் போயிடக்கூடாது. ஒரு 80 90 100 வரைக்கும் அவன் ஆயுள் நீட்டிக்கப்பட வேண்டும். நபிகள் நாயகம் சொல்றாங்க, இந்த ரெண்டு நடக்கணும். நீங்க உலகத்திலே வாழ்கின்ற பொழுது வசதியாக வாழ வேண்டும், நீண்ட ஆயுளோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய சொந்தங்களை நீங்கள் சேர்த்து வாழுங்கள். சொந்தம் யாரு? ஒரு சொந்தமா அந்நியனா? தாய் வழி சொந்தமா, தந்தை வழி சொந்தமா என்று சொந்தங்களை நீங்கள் சேர்த்து இணைத்து பாசத்தோடு வாழ்ந்தால் உங்களுடைய ரிஸ்கிலே அதிகரிக்கப்படுகிறது, உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கப்படுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மிக அற்புதமாக சொல்லி காட்டியிருக்கிறார். ஒரே ஒரு அமை சொந்தத்தை சேர்ந்து வாழ்ந்தால் அதனுடைய பலன் 2. அல்லாஹ் நம்மை கோடீஸ்வரனா ஆக்கலாம். அதை அனுபவிக்கிறதுக்காக ஆரோக்கியமாக நீண்ட பாக்கியம் கொடுக்கணும். இது 2 முக்கியம் தானே. உலகத்துல வாழ்றதுக்கு வயது அதிகமாக இருக்கணும், வசதி அதிகமாக இருக்கணும். இந்த 2 எதன் மூலமாக கிடைக்கிறது சொல்லுங்க? உறவுகளை சேர்த்து வாழ்றதுனால, சொந்தங்களை அனுசரித்து வாழ்றதுனால. போய் மாமாட்ட போய் மாமா நல்லா இருக்கீங்களா, சச்சாட்ட போய் சச்சா நல்லா இருக்கீங்களா, சின்னம்மாட்ட போய் சின்னம்மா நல்லா இருக்கீங்களா, பெரியம்மாட்ட போய் பெரியம்மா நல்லா இருக்கீங்களா என்று அவர்களை விசாரித்து அவர்களுக்கு தேவையான அன்புகளை பரிமாறும். காசு கொடுக்கறதில்ல, அவங்களுக்கும் வசதி இருக்கும். நிறைய பேர் பயந்துக்கிறாங்க, யார்கிட்ட பேசுறா காசு கொடுக்கணும் அப்படின்னு. பேசினா தராங்கனாலே காசு கொடுக்கணும்னு பயந்துக்கிறாங்க, பயப்படுறாங்க. போய் விசாரிங்க, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, உடல் எப்படி இருக்கு, விசாரிப்பு செய்யுங்க. இதான் சொந்தங்களை சேர்த்து வாழ்வது. முடிஞ்சா அவங்க ஏழையா இருந்தாங்க, உங்களை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்ற பட்சத்துல ஒரு 200 300 500 கொடுங்க. அல்லாஹ் அவங்களுக்கு பறக்கை செய்யும். நானா வந்து மதுரை, சொந்த ஊர் மதுரை, இங்க வந்து 30 வருஷம் ஆச்சு. அப்ப ஊருக்கு போகும்போது ஒரு 2000 ரூபாய் தனியா எடுத்து வச்சுருவேன். 2000 ரூபாய், ஒரு 1000 2000 தனியா வச்சு உள்ஜோப்பு வச்சுருவேன். அது 100 ரூபாயா இருக்கும். யாராவது சொந்தங்கள்ல கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய சிரமப்படக்கூடிய இருந்தால் அதுல இருந்து அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம். இப்படி முன் தயாரிப்போடையே சென்று விட வேண்டும். அவர்களை பார்த்த பிறகு ஜோப்பர் பார்க்கலாம், ஒரு 500 ரூபாயா இருக்கும். மனசு வராது. மனசு வருமாங்க? மனசு வராது. அப்போ ஒரு 100 ரூபா 2000 ரூபாய் 3000 100 ரூபாய் மாற்றிட்டீங்கன்னா யாருக்கு தேவை இருக்குதோ அவங்களுக்கு கொடுக்கல, சண்டைக்கு வந்துருவாங்க. டேய், நான் பார்த்து வளர்ந்தேன், உன்னை காசு இருக்குதுலே காமிக்கிறியா அப்படின்னு சண்டைக்கு வந்துருவாங்க. பார்த்து தான் செய்யணும், அதுவும் ரொம்ப ரகசியமா செய்யணும். பக்கத்துல யாருக்கும் தெரிஞ்சிருக்கிறாரு. ஏன்னா சொந்தக்காரங்களுக்கு ரீரட் அதிகம், ரோஷ் அதிகம். ஆனா முசாஃபருக்கு கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கூடாது. ரொம்ப மெதுவாக முசாஃபத்தை தெரியாம அவங்களுக்கு கொடுக்கணும். ஆக இப்படி சொந்தங்களை சேர்த்து வாழ்வது என்பது, அவர்களை போய் நல விசாரிப்பது, அவருடைய நல்லது கெட்டதிலே கலந்து கொள்வது, அவருடைய பணிகளை முன்னெடுத்து செய்வது, அவர்கள் தேவையாகக்கூடிய பட்சத்திலே, பொருளாதாரத்தில் தேவையாகக்கூடிய பட்சத்திலே
அவர்களுக்கு பொருளாதார உதவி செய்கிறது. ஒருத்தர் சொல்றது ரொம்ப ஏழை, ஆனா அந்த நேரம் தொழிலாளி டெய்லி வேலைக்கு போவார். அவர் மகனுக்கு கல்யாணம், பத்திரிக்கை ஒன்றால் வைக்கிறாரு. நான் பார்த்து ரொம்ப தேர்வு பேர் இருக்கு, ஒரு 50,000 ரூபாய் எடுத்து கொடுத்தேன். உங்களுக்கு ஒரே ஆட்சிக்கு என்ன போய் 50,000 ரூபாய் வச்சுக்கங்க, நான் அது தனியாக வச்சுருக்கேன், உதவி செய்யறதுன்னு தனியாக வச்சுருக்கேன், வச்சுக்கணும். அவர் போய் நிறைய பேருக்கு சொல்றேன், இந்த மாதிரி தாராளமாக அவர் உதவி செஞ்சாரு. இதெல்லாம் நம்முடைய பெரும் தன்மையிலே கட்டுப்பட்டது, நல்ல சிந்தனையிலே கட்டுப்பட்டது. பணம் காசு வச்சு என்னங்க செய்ய போறோம்? மலக்கு மோத்து வந்துட்டாரு, வீரத்தில் ஒரு 10 லட்ச ரூபாய் இருக்கு, அதெல்லாம் செலவழிச்சுட்டு வாங்க, அனுபவிச்சுட்டு வாங்க, விடுவாரா? சொல்லுங்க, விடமாட்டாரு. நம்ம மோதிரம் போட்டிருக்கோம், மோத்தாயிட்டா அந்த மோதிரத்தை கொள்ளுதல் கூட ஆகுது. ஆக எதுவுமே நம்ம கூட வராது. நம்ம தேவையானவங்களுக்கு, குறிப்பா சொந்தக்காரர்களுக்கு உதவி செய்வது, அது அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்ததாக, மிக சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹ் சொந்தங்களை ஆதரிக்க வேண்டும், அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டிய குர்ஆனிலே ஒரு தனி சூறாவை இறக்கினார், சூரத்துல் நிசா. சொந்தக்காரர்களை எப்படி நடக்கணும், நம்ம சொத்துக்களை எப்படி பங்கிடணும், யாரை திருமணம் முடிக்கணும், யாரை திருமணம் முடிக்க கூடாது, அந்த சூறாவை வரிசையாக சொல்லிக்கிறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையை எடுத்து காட்டக்கூடிய ஒரு சூறாதான் சூரத்துல் நிசாவாக இருக்கிறது. அருமையானவர்களே, இமாம்கள் உறவுகளை 4 விதமாக பிரித்தார்கள். இஸ்லாத்துல உறவுக்கு 2 பேர் தான், ஏற்கனவே சொல்லிட்டேன். இஸ்லாத்துல உறவுகள் 2 பேர் தான். ஒன்று ரத்த சொந்தம், இன்னொன்னு திருமண சொந்தம். இது 2 தான் இஸ்லாத்துல. ஆனா இமாம்கள், பிற்காலத்தில் இமாம்கள் உறவுகளை கொஞ்சம் ஆழமாக, விரிவாக, விசாலமாக 4 வகையாக சொல்கிறார்கள். அதில் முதலாவது உறவு ஆழமான உறவு, இதுதான் தாய் தந்தையுடைய உறவு. ஆழமான உறவு அதை நாம் என்ன செய்ய பிரிக்கவே முடியாது. ஒரு ஆசிரியர் சொன்னார், மாணவன் நீ முன்னேற வேண்டும் என்று சொன்னான், ஆழமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி. அதை பார்த்தா ஆழ கிணத்துல தான் இருக்கு, கிணத்துக்கு பக்கத்துல போய் படிக்க ஆரம்பிச்சான். அந்த பக்கமா வாத்தியார் போறாரு, என்ன இங்க உட்கார்ந்து படிக்கிற, நீங்க தானே சொன்னீங்க ஆழமா படிக்கிறது, இங்கதான் ஆழ இருக்கு, கிணத்துலதான் தண்ணி ஆழமா இருக்கு, அதெல்லாம் இங்க வந்து படிக்கிற அப்படின்னு சொன்னாங்க. ஆக ஆழம் என்பது பல அர்த்தங்கள் இருக்கு. ஆழமான உறவு என்பது நம்முடைய தாய் தந்தை உறவாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு சஹாபி வந்து கேட்டார், மன் அஹப்பு பி ஹுஸ்னி ஸஹாபத்தி யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் யாரோடு அதிகமாக சேர்ந்து வாழ வேண்டும்? உலகத்திலே நான் வாழ்கின்ற பொழுது யாரோடு அதிகமாக அன்பு செலுத்தி வாழ வேண்டும்? நபிகள் நாயகம் சொன்னாங்க, உங்களுடைய தாய் சும்மா பிறகு யாரோடு நான் அதிகமாக சேர்ந்து வாழ வேண்டும்? உங்களுடைய தாய் என்றார்கள். பிறகு நான் யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும்? உங்களுடைய தாய் என்றார்கள். அந்த சாதிகள் 4வது முறையாக கேட்டார், சும்மா பிறகு நான் யாரோடு அதிகமாக சேர்ந்து வாழ வேண்டும்? அபூக, உன்னுடைய தந்தையோடு நீ சேர்ந்து வாழ வேண்டும். அந்த குறிப்பிலே இந்த உலகத்திலே நாம் அதிகமாக சேர்ந்து வாழ்வதற்கு உரிமை பெற்றவர்கள், பாக்கியமானவர்கள் நம்மை பெற்றெடுத்த தாயார். அடுத்தபடியாக நம்முடைய நாம் இந்த உலகத்திலே வருவதற்கு காரணமான தந்தை. இந்த 2 உறவுகள் தான் உறவுகளிலே உயர்ந்த உறவாக இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் மனைவி மக்கள். ஆனா உலகம் எப்படி ஆகிடுச்சு? இன்னைக்கு உலகத்திலே உயர்ந்த உறவுகளாக
மனைவிக்கு பிள்ளைகள் தான் அணுகிறது. உலகம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. தாயத்தை பார்க்கிறதை இஸ்லாமிய மார்க்கத்தை தாயத்தை தான் முதல் உறவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 முறை தாயை சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய் 3 சிரமத்தை எடுக்கிறாங்க. 3 சிரமம். முதலாவது சிரமம் அல்-ஹம்ல். அவர் அந்த குழந்தை கர்ப்பப்பையை சுமக்கிறார். அது ஒரு சிரமம் தான். இரண்டாவது சிரமம் விழாத பிரசவம். அந்த குழந்தையை வேதனையோடு பெற்றெடுக்கிறார். அதனால தமிழ்ல பிரசவம் பெருத்தான், செத்து பிழைக்கிறார். மூணாவது சிரமம் பாடுபடக்கூடியாத சிறுவராகலாம் வெட்ட பதவிமா ஒன்று கழிச்சுக்குவோம். அப்பதான் சேலம் மாத்திரமா ஒன்று கழிச்சுக்குவோம். இப்படி இந்த பால்குடி பருவம் சிறு பிராயம் இருக்கிறது. இந்த 3 கட்டமும் தாய்க்கு மிக சிரமமானது. எனவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 சிரமத்துக்கு பகரமாக உன்னுடைய தாய்க்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று மும்முறை கூறினார்கள். தந்தையை 4வது தடவை சொன்னார்கள் என்று சொன்னால் தந்தைக்கு குழந்தையினுடைய செலவினத்துக்கு பொறுப்பேற்கிறார். குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் வேணும், என்ன புக்கு வேணும், என்ன தேவை இருக்கிறது, அனைத்து செலவுகளையும் தந்தை தான் செலவழிக்கிறார், தந்தை தான் கேட்டுக்கொள்கிறார். இதனால் தந்தைக்கும் நீ உபகாரம் செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். இன்னொரு சமயத்தை சஹாபாக்கள் சொன்னாங்க, 3 வஸ்துக்களை பார்ப்பது, 3 வஸ்துக்களை பார்ப்பதே இபாதத் என்றார். வணக்கம் என்று சொன்னார். நம்ம தக்பீர் கட்டி தொழுது தெரியல, 3 வஸ்துக்களை பார்த்தாலே இபாதத் வணக்கம் செய்வதாக எழுதப்படுகிறது. முதலாவது அந்நதுரு இலல் குர்ஆன் இபாதத். குர்ஆனை நீங்கள் பார்க்கிறதே வணக்கம் என்றார்கள். ஓத தெரியல, குர்ஆனை பார்த்துட்டே இருக்கீங்க, நன்மை எழுதப்படும். ஒருத்தருக்கு குர்ஆன் ஓதவே தெரியல, ஆனால் குர்ஆன் எழுதுகிறதே இல்லை. குர்ஆன் ஓத தெரியவில்லை என்றால் குர்ஆனை எடுத்து பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒரு வணக்கம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அதனால குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் நம்முடைய கையை அந்த குர்ஆனை வரிகளை வச்சுட்டே வந்தான் குர்ஆன் ஓத நன்மை கொடுக்கப்படுகிறது என்று உலமாக்கள் சொல்கிறார். இரண்டாவது அன்னதுரில் கஅபா இபாதத். மக்காவில் இருக்கக்கூடிய காபாவை பார்ப்பதே இறை வணக்கம் என்றார்கள். காபா என்று தொழுவது தேவையில்லை, போய் 2 காபா பார்த்துட்டே இருந்தீங்க, அதுவே வணக்கம் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மூன்றாவது அன்னதுரில் உம்மிஹா. உங்களை பெற்றெடுத்த தாயை நீங்கள் பார்ப்பது அதுவும் இறை வணக்கம் என்றார். இன்னைக்கு நிறைய பேர் கோபத்துக்கு ஒரு தாயை பார்க்கறதே இல்லை. ஒருத்தர் பெருமையா சொல்றாரு, அம்மா பார்த்தா 5 வருஷம் ஆச்சு. நான் சொன்னேன், இதுல என்ன பெருமை இருக்கு? தாயை திட்டினாலும் ஏற்றினாலும் அடிச்சாலும் அவங்களுக்கு கடன் இருக்குங்க. அதை நம்ம ஒரு பொருட்டா நினைக்கக்கூடாது. உடனே பேசுறதுக்கு ஏன் வண்டியிலே கூட்டிட்டு போய் அந்த தாயை தான் சொல்லி பேச வச்சார். ரொம்ப சந்தோஷப்பட்டார். ஒரு ஆண்டியா இருக்கலாம். ஆக ரோஷம் இருக்கிறாங்க, ரோஷம் இருக்கலாம். ஆனா தாய்க்கெல்லாம் ரோஷமா இருக்கணும். நம்ம ரோஷத்தை எங்கே காமிக்கூடாது, தாய் இடத்தை காமிக்கணும், தந்தை இடத்தை காமிக்கூடாது. அவருக்கு மூலமாகத்தான் இந்த உலகத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லாஹ் குர்ஆனிலே ஒரு பெரிய வசனத்தை சொன்னான், தாயின் இடத்தை எப்படி நடந்து கொள்ளணும். إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واخفض لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا. அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்கிறான், உங்களுடைய ரட்சகன் உங்களுக்கு விதித்து விட்டான், அவனை தவிர நீங்கள் யாரையும் வணங்கக்கூடாது, அதாவது சிறுபிடிக்கக்கூடாது.
இரண்டாவது, உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விதித்திருக்கிறார். அந்த உபகாரம் எப்படி இருக்க வேண்டும் அல்லாஹ் விளக்கமாக சொல்கிறார். இம்மா உங்களுடைய பெற்றோர்களில் ஒருவரோ அவுக்கினாகுமா அல்லது இருவரோ வயோதிகம் அடைந்து விட்டார். பெற்றோர்கள் வாலிபமா இருக்கிறது அவங்க நம்ம பார்ப்பாங்க, பாபா தண்ணி குடிச்சு வெளியே போகணுமாங்க, பாபா சாப்பிட்டு போகணுமாங்க, வயோதிகமா இருக்கு. ஆனா அந்த பெற்றோர்கள் அவங்க வயதானவங்க ஆகிட்டாங்க, முடியாதவங்க ஆகிட்டாங்கன்னா அல்லாஹ் சொல்றான் பல தப்பு லக்மா ஒப்பி அந்த வயதான பெற்றோரை பார்த்து சீரியது நீங்க சொல்கிறாங்க அடச்சி அப்படின்னு சொல்லி அந்த பெற்றோருடைய மனதை நீங்க நோக்கடித்துள்ளாரு. ஒப்பந்தம்மா அவங்க கரிமா அந்த வயதான பெற்றோர்களிடத்திலே மரியாதையா பேசுறேன், வாப்போன்னு பேசுகிறாங்க. ஏன்னா அவங்க நம்மகிட்ட தேவையா இருக்காங்க, நம்ம கொடுத்தா அவங்க வாழ்ந்துட்டு இருக்கான்னு சொல்லி நிறைய பேர் தாயார் எப்படி என்ன செய்யறாங்க, வாப்ப பேசுவாங்க. நான் சொந்தக்கார வீட்டுக்கு போனவுடனே அவங்க மகன் வந்து அப்பா வந்து வாப்போன்னு பேசுவாங்க. சாப்பிட ஒழுங்கா சாப்பிட முடியும், அப்பா வந்து சாப்பிட முடியாது. அப்புறம் அந்த மாதிரி கூப்பிட்டு சொன்னேன், நீ எவ்வளவுதான் அப்பா அம்மாவை கவனிச்சாலும் அவங்களுக்கு மனதான் மரியாதையா பேசும். அவங்க எவ்வளவு வளர்த்து கண்ணியமான இடத்துல கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அப்பா அம்மா சாவு அப்படிங்கிறாங்க, அவர் என்னோட வயசு ஒரு ஆசிரியர், இப்பெல்லாம் சொல்லக்கூடாது, மரியாதையோடு பேசிக்கொள்ளும். ஆக பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் வந்தோம்னா பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், தாழ்த்தி பேசுகிறார்கள், உரிமையை பேசுகிறார்கள். அப்படி பேசக்கூடாது, தங்கையா அவர்களிடத்தை பேச வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து வக்பில் இறக்கத்தினால் உங்களுடைய ரெக்கையை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான். நமக்கு ரெக்கையிலிருந்து கைதான், அப்ப இறக்கத்தினால் நம்முடைய கைகளை பெற்றோர்களிடத்திலே தாழ்த்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் செய்கிறார்கள். நான் பெற்றோர்களை பார்த்தவுடன் கையை கட்டிக்கிறேன், ஏன்னா அல்லாஹ் சொல்ல வகையை மனசு வைக்கலாம். அதனால என்னுடைய பெற்றோர்களை பார்த்தவுடன் நான் கையை கட்டி தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி. ஆக அந்த அளவுக்கு பெற்றோர்களை அது வயது முதிர்ந்து விட்டார். அல்லாஹ் அந்த வயது முதிர்ந்த பெற்றோர்களுக்கு தான் சொல்லுவான். வயது முதிர்ந்த பெற்றோர்களிடத்தை ரொம்ப கவனமா நடக்கணும். அவங்க மரியாதை குறைவே செய்யக்கூடாது. அவங்க நிற்கும் போது நம்ம உட்காரக்கூடாது, அவங்க பெயர் சொல்லி அழைக்கக்கூடாது. அவர்களுக்கு ஒரு லேசான இன்சல்ட் அவமரியாதை செஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் சொல்றான், எனது சிறுவனாக இருக்கிற என்னுடைய பெற்றோர்கள் கண்ணும் கருத்துமாக வளர்த்ததை போன்று இவர்களை நீயே வளர்ப்பாயா என்று அல்லாஹ்விடத்தை பெற்றோர்களுக்காக துஆவை செய்ய வேண்டும் என்று இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, இஸ்லாமிலே பெற்றோர்களுக்கு சொல்லப்பட்டதை போன்று வேறு மதங்களிலே சொல்லப்பட்டிருக்காங்க தெரியல. இஸ்லாத்தில் தான் பெற்றோர்களுக்கு கண்ணியமாக நடந்துக்கணும், அவர்களை கண்ணியமாக நடத்த வேண்டும், முன்னிலைப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு முன்னாடி நடந்து போகக்கூடாது, அவருடைய சொல் கேட்க வேண்டும் என்று இஸ்லாத்தில்தான் அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய தாக்கத்தினால்தான் இன்றைக்கு முதியோர் இடத்தை முஸ்லிம்கள் பெரும்பாலும் தாயை விடுறதில்லை, பெரும்பாலும் விடுறதில்லை. தன்னுடன் கொஞ்சம் வைத்தான் பார்க்கிறார்கள் அல்லது தனி வீடு பிடித்து பார்க்கிறார்கள். முதல் இடத்தில் நாம் கொண்டு வரதில்லை. நம்ம ஆய்வு செய்த வகையில தமிழகத்தில் மட்டும் 3000 முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. அதுல சென்னையில மட்டும் 300 முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. சேலத்தில் 70 முதியோர் இல்லங்கள் இருக்கின்றன. சேலத்தில் நீங்க எல்லாம் போய் நீங்க போய் பாருங்க, அங்க பார்த்தா முஸ்லிம்களுடைய வயதான யாருமே இல்லை. ஏன் காரணம் என்ன? நம்முடைய கொள்கை குர்ஆன் ஹதீஸிலே தாயினுடைய சிறப்புகளையும் மகத்துவங்களையும் அவ்வளவு அதிக
அதிகமாக பேசிக் கொண்டிருக்கிறது. நபிகள் நாயகம் உச்சபட்சமாக சொன்னாங்க, சொர்க்கம் உன்னுடைய தாயின் பாதத்தின் அடியே இருக்கிறது, அங்கே தேவை என்றார்கள். முட்டி முட்டி இவ்வாறு செய்வதை விட, முந்தி முந்தி ஓடுவதை விட, அதன் மூலமாக உங்களுக்கு சொர்க்கம் கிடைப்பது சந்தேகம். உன்னுடைய தாயின் காலடிகளை பணிகளை செய்து செய்து உன்னுடைய சொர்க்கத்தை தாயிலிருந்து பெற்றுக்கொள்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த ஆக்கம், அந்த அழுத்தமான அந்த வார்த்தை இன்று வரைக்கும் இஸ்லாமியர்களை பாதித்திருக்கிறது. இஸ்லாமியர்கள் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்திருக்கிறது. தந்தையை பற்றி நபிகள் நாயகம் சொன்னாங்க. தந்தை என்பவர் தந்தை என்பவர் சொர்க்க வாசலிலே நடுவாசல் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சொர்க்கத்தின் நடுவாசலை நீங்கள் அவருக்கு பணிகளை செய்ய பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு உறுதியான அர்த்தமுள்ள உபதேசங்களால் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் முஸ்லிம்கள் தன்னுடைய தாய் தந்தையை கண்ணிமை போல் பாதுகாத்து வருகிறார். முதலில் உடல் அப்படியே ஒரு உடலாக வீடு மாற்று தெரிகிறது, ரொம்ப குறைவு. ஆக இஸ்லாமிலே பெற்றோர்களுக்கு மிகவும் கண்ணியம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே யமன் நாட்டிலே ஓய்சு கர்ணி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வாழ்ந்து வந்தார். அவருடைய தகப்பனார் இறந்துவிட்டார், தாய் இருக்கின்றார்கள். அந்த தாயோடு அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். தாய்க்கு வயது அதிகமாகிடுச்சு. அந்த தாய்க்கு பணிமுறை செய்து அவர் தாயை கவனித்து பார்த்தார். காலையில் வேலைக்கு போவார், மாலையில் வந்துருவாரு, தாயை வந்து பார்ப்பாரு. அப்ப யமன் நாட்டில் இஸ்லாம் வந்துச்சு. யமன் நாட்டிலிருந்து மதீனாவுக்கு வந்த சில மனிதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து இஸ்லாத்தை ஏற்றாங்க. இஸ்லாமிய நெறிமுறைகளை கற்றுக்கொண்டார்கள். முறைகளை கற்றுக்கொண்டு யமன் நாட்டில் போய் அங்கு போய் இஸ்லாத்தை வளர்த்தாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீங்கள் சொல்லுங்கள், அதுதான் வெற்றி இருக்கிறது என்று இஸ்லாத்தை வளர்த்தினார்கள். அதை கேட்டு ஓய்சு கர்ணி என்று சொல்லக்கூடிய அந்த மனிதன் இஸ்லாத்தை வந்தார். அவரும் முஸ்லிம் ஆகிட்டார். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பார்க்க அவர் மதீனால இருக்காங்க. அவர்களை பார்க்க வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. எப்படியாவது நம்ம மதீனாவுக்கு போய் நபியை போய் சந்திக்கணும், நம்மள சஹாபியா மாறணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார். நினைத்து அவருடைய தாயுடைய பணிகளுக்காக ஒருவரை நியமித்து விட்டு மதீனாவுக்கு போகலாம் என்று உட்கார்ந்து பண்ணி அவருடைய சாமான்கள் எல்லாம் கட்டிக்கொண்டு எடுத்துக்கொண்டு புத்தகத்தில் நீங்க போய் நான் மதீனாவுக்கு புறப்படலாம் சொல்லி அவர் ஆயுதம் ஆகியிருக்கிறாரு. அந்த இரவு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓய்சில் கர்ணியுடைய கரத்தை தோன்றினார்கள். நீ மதீனாவுக்கு வர வேண்டாம், என்னை பார்க்க வேண்டாம், உன்னுடைய தாய்க்கு நீ பணிவிடை செய், உன்னுடைய தாய்க்கு நீ பணிவிடை செய், உன்னுடைய தாயை விட்டு என்னை வந்து மதீனாவை சந்திக்க வேண்டாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவரை வந்து தடுத்தார். காடை பிடிக்கிறது, காடையை போய் தாய்க்க சொல்றார், உன்னோடதான் இருக்கேன், நபியை வேணாட்டாங்க, நான் மதீனாவுக்கு போகிறேன். ஆனால் சஹாபாக்களிடத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஓய்சு கர்ணியை பற்றி சிறப்பாக சொன்னாங்க. யமன் நாட்டில் ஓய்சு கர்ணி என்ற ஒரு மனிதர் என்னை பார்க்காமலே இஸ்லாத்துக்கு வந்து என்னை சந்திப்பதற்கு தயாராக இருந்தார். அவரை நான் வரவேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். ஆனால் பிற்காலத்தில் அவர் மதீனாவுக்கு வருவார், வியாபார விஷயமா வருவார். அவர் வந்தா சஹாபாக்களே அவர்கிட்ட நீங்க போவாங்க, சஹாபாக்களே அவர்கிட்ட நீங்க போவாங்க, ஏன்னா அவர் உங்களோடு செல்வது. நீங்க என்னை கண்ணால் பார்த்த சஹாபிகள் சந்தேகங்கள்,
ஆனால் அவர் தாயுடைய மனசு போகாம கடைசி வரைக்கும் திரும்ப செஞ்சவர். அதனால சஹாபியுடைய அந்தஸ்தோட உயர்ந்தவராக இருக்க, கைது பாடி தாமியங்களே மிக சிறந்தவராக இருக்க, அவர்கிட்ட நீங்க போவாங்க, உங்களுடைய தேவைகளை நிறைவேறும் என்று நபிகள் நாயகம் சொல்றார். இதை கேட்ட பிறகு கலீஃபா உமர் ரலியல்லாஹு யமன் நாட்டிலிருந்து யாராவது வந்திருக்காங்கன்னு சொல்லி தினமும் கடற்கரையில் போய் பார்க்கணும், யாராவது யமன்வாசி வந்திருக்காங்களா அப்படின்னு. கடைசியில ஊழிஸ் வந்தார் கடற்கரை, யாரும் வந்தார். அவரை போய் சந்திக்கிறாங்க. அவர் சொன்னாரு, என் பேர் தான் ஊழிஸ் தண்ணி, என் கனவுல ரசூலுல்லாஹ் வந்தாங்க, மதீனாவுக்கு பாராட்டினாங்க, வரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கிறது. உடனே கையை பிடித்து கொண்டாங்க, நீங்க துவா செய்யுங்க, உங்களிடத்து துவா வாங்கக்கூடிய ரசூலுல்லாஹ் இருக்காங்க, என்னுடைய பாவனைக்காக துவா செய்யுங்க என்று கேட்கிறாங்க. அப்ப ஊழியத்தில் என்ன சொல்றாரு, நீங்க சஹாபி, ரசூலுல்லாஹ் நேரடியா பார்க்கணுங்க, நான் ரசூலுல்லாஹ் நேரடியா பார்க்கல, கேள்வி கொடுத்தா இஸ்லாம் சொல்லுங்க. அப்படி இருக்கும் நான் எப்படி உங்களுக்கு துவா செய்யறது? இல்ல இல்ல, நபிகள் நாயகம் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு துவாவை பெற்றுக் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால நீங்க துவா செய்யணும்னு உபயோகி துவா செய்ய கலீஃபா உமர் அவர்கள் ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அருமையானவர்களே, நம்முடைய தாயை பராமரிப்பது, நம்முடைய தாய்க்கு பணிவிடை செய்வது சஹாபியுடைய அந்தஸ்தை விட உயர்ந்ததாக இருக்கிறது. ஒரு சஹாபிக்கே துவா செய்யக்கூடிய அந்தஸ்து கிடைக்கிறது என்று சொன்னால், நம்முடைய தாயுடைய அந்தஸ்தை எந்த அளவு அல்லாஹ் உயர்த்தி வைத்திருக்கிறார், அல்லாஹ் எந்த அளவுக்கு சிறப்பித்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஃபضل زوجته على أبويه فعليه لعنة الله والملائكة والناس أجمعين. எந்த ஒரு மனிதன் தன் தாய் தந்தையை விட மனைவியை மேலாக நினைக்கிறான், மனைவியை சிறப்பிக்கிறான், அவர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறார். இன்னைக்கு உள்ள சூழ்நிலை என்னங்க, மனைவி என்ன கவனிக்கிறோம், தாயை கவனிக்கிறதே இல்லை. சம்பாதிக்கிறது கூட அந்த காலத்தில் போறோம், அம்மாவை பார்க்கும்போது 300 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்துட்டு கொடுத்தப்பா கொடுத்து வந்துடும். அதை ஒரு என்ன செய்வாங்க, எங்க அம்மாவும் இருந்தாங்க, 83 வயசு வரைக்கும் இருந்தாங்க. நான் எங்க வீட்டுல 13வது, என் தங்கச்சி 14வது, அவ்வளவு 14 தான் இருக்கிறாங்க. அப்ப அம்மா பார்த்து மாசம் போறது, போய் 2 நாள் இருந்து செஞ்சுட்டு வர்றது. அவர் நிறைய உபாசியாங்க. ஆனா மற்ற முறையை கொடுக்க மாட்டாங்க, மற்ற பிள்ளைகளே கொடுக்க மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் பார்க்கறாங்க அப்படின்னு சொல்லி மற்ற பிள்ளைகளே கொடுக்க மாட்டாங்க. ஆக அந்த காலத்துல எனக்கு 2500 ரூபாய் சம்பளம், 1500 அம்மா பண்ணி கொடுத்து, அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து, அவங்கள போய் சூழலை போட்டு குடிக்க வச்சு இஸ்லாம் மாற்றிட்டு, வயசான இஸ்லாம் மாற்றிட்டு வருவேன். 2 நாள் அவருடைய பணிவிடையை எடுத்து வர்றது மாசம். ஆக பெற்றோருடைய துவாரிக்கை அது எவ்வளோ உயர்வு. நம்முடைய சக்தியில முடியாது, பெற்றோருடைய துவானா அது நடக்கும். அதான் நம்மளோட சிறப்பா வைப்பான், எந்த குறைய வைக்கணும். இன்றைய தினம் நீக்கி வைக்கிறோம், நம்முடைய பெற்றோர்கள் உயிரோடு இருந்தால், தயாராக இருந்தால், அவர்களை பார்த்து நாம் என்ன செய்ய வேண்டும், கண்ணியம் செய்ய வேண்டும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அருமையானவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னுடைய சொர்க்கம், உன்னுடைய தாயும் தந்தையும் உன்னுடைய நடம் என்று நபிகள் எச்சரித்தார்கள். அப்ப நம்ம சொர்க்கவாதி ஆகணும், அதுக்காக நம்ம 5 நேரம் கொடுக்கிறோம், ஏழை மக்களுக்கு சதக்கா செய்யணும், பொது காரியங்களுக்கு உதவி செய்யணும். கடைசி ரிசல்ட் எதுக்காக நம்ம சொர்க்கவாதி ஆகணும். ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களுடைய சொர்க்கமும் உங்களுடைய நரகமும் உங்களுடைய தாயிலே உறுதி செய்யப்படுகிறது. உங்களுடைய தாயும் தந்தையும் சொர்க்கமாக இருக்கிறார்கள், உங்களுடைய தாயும் தந்தையும் நரகமாக இருக்கிறார்கள். உங்களுடைய தாயுடைய நீங்கள் அடங்கிய முறையை நான்
நீங்கள் சொர்க்கவாதி. உங்களுடைய தாயத்திற்கு அழகிய முறையில் நடக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவுதான் நீங்க அமல் செஞ்சிருந்தாலும் அந்த அமலாக கண்டுக்கலாமா? நீங்கள் நரகவாதி என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் என்றா இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் தாயினுடைய முக்கியத்துவம் சொல்லப்பட்டது. வேற எந்த மதத்தையும் சொல்லப்படவில்லை. அதனால இன்று வரைக்கும் முஸ்லிம்கள் 100% யாருக்கு உதவிகிறது ஒன்றுதில்லை. ஒரு 10% விடுறாங்க. அப்புறம் அவங்க போய் கூட்டு வந்துடுறாங்க. கருணாநிதி மற்ற கல்யாணத்தில் கூட்டிட்டு வந்துடுவாங்க. தலைமுறையில போய் கூட்டு வருது. முக்கியமான காரியங்கள்லாம் போய் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. ஆக இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் தாயினுடைய சிறப்புகளையும் மகத்துவங்களையும் மிக அதிகமாகவே பேசப்பட்டிருக்கிறது. நாம் முருகையை அத்தகையாக கடைசியா என்ன வரும்? வலிவாலிதைய வலிமுஸ்தாதிய ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் அல்-அஹ்யாஇ மின்ஹும் வல் அம்வாத் இன்னக கரீமுன் முஜீபுத் தஅவாத். துஆ செஞ்சா முதல்ல முடியும். அந்த துஆவுல நம்ம தாயினுடைய கேட்கணும், நினைக்கணும். அல்லாஹ்வும்மி அல்லாஹ் என்ன பண்ணுச்சு? வலிவாலிதைய என் தாயினுடைய பண்ணுச்சு. வலி உஸ்தாதிய நான் உஸ்தாத மாற்றணும் தெரியும். அல்லாஹ் நீ நினைக்கணும். வலி உஸ்தாதிய என்னுடைய உஸ்தாதையும் மன்னிச்சுட்டு. மலேசியாவில் ஒரு பெரிய பணக்காரர் அவர் மொழிக்குள் பெரிய பேசுவார். அந்த ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் தலைவராக இருக்காங்க. ஒரு 3000 ரெஸ்டாரண்ட் இருக்கு, அது தலைவராக இருக்காங்க. ஆனா இமாம்கள் அவருக்கு ரொம்ப பிரியம். இமாம்கள் ரொம்ப பிரியமா இருக்காரு. ஐமுகம் நிறைய இமாம் தெரிஞ்சால ரொம்ப பிரியமா இருக்காரு. அவர் சொல்றாரு, நான் இவ்வளவு பெரிய அந்தஸ்துக்கு வந்ததுக்கு காரணம் அவர் அயல்நாட்டிலிருந்து இவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்ன காரணம்? எனக்கு மக்கள் உதவி கொடுத்த உஸ்தாது இருக்கிறோம். எனக்கு மக்கள் உதவி கொடுத்தாங்க குர்ஆன் அப்துல் மஜீத் அவங்களுடைய துவா. அவங்க என்ன கண்ணன் நெருக்கமா இருப்பாங்க. நான் அவங்களை விட்டு போகவே மாட்டேன். மனசால முடியும். அவங்க குளிப்பாங்க, சோப்பு எடுத்து கொடுப்பேன், தண்ணி எடுத்து கொடுப்பேன், தவறு எடுத்து கொடுப்பேன். அவங்க கையை தினமும் அரைச்சேன். அவங்க திரும்ப இருக்கிறேன். அப்ப எனக்காக அவங்க துவா செய்வாங்க. அவங்க பெரிய செல்வத்தியமா அவங்க அடிக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு அன்னைக்கு சொன்ன அந்த சத்தம் இன்னும் நீங்களாக இருக்கு, இன்னும் ஒழிச்சுட்டே இருக்கு அப்படின்னு அவர் சொல்லுவார். ஆக அந்த சிறு நாயத்தை உஸ்தாதுக்கு பணியோடு சென்று வாங்க அந்த பெற்ற அந்த துவாரிக்கு இன்னைக்கு ஒரு அங்கே வியாபாரம் நடத்தக்கூடிய தொழில் நடத்தக்கூடியவர்களுக்கெல்லாம் லீடராக தலைவராக. ஆனால் அவர் படிச்சது 3வது தான். அவர் படிச்சது 3வது தான். நாலேஜ் அல்ல அவங்க ஒரு செல்வாக்கு சொல்வாக்கை கொண்டிருந்தால் செல்வாக்கை கொண்டிருந்தார். ஆக அஞ்ஞானவர்களே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பெற்றோர்களுக்கும் திருமணம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழக்கூடிய உற்சாகமானவர்களுக்கும் திருமணம் செய்யணும். அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யணும். அவங்களுடைய தேவைகளை போய் கேட்க, உங்களுக்கு என்ன தேவை இருக்கு, நான் செய்யணும், நான் தேவை. அவங்க தேவைகளை அவங்க சொல்லாமையே பூர்த்தி செய்யணும். ஆக அஞ்ஞானவர்களே அல்லாஹ் சொல்றார், நம்ம அத்தையாத்திர ஓத வச்சுதான் அல்லாஹ் மக்களே வழிவாரிடைய ஒரு உஸ்தாதிய எல்லாம் என்ன மன்னிச்சு, என்னுடைய பெற்றோரை மன்னிச்சு, எனக்கு கல்வி சொல்லிக் கொடுத்து என்னை உருவாக்கிய, என்னை மனிதனாக மாற்றிய உஸ்தாதையை மன்னிச்சு என்று ஒவ்வொரு நேரமும் அத்தியாயத்தை கேட்க வேண்டும்னா அதற்கு நான் உயிரோட்டமாக அதை நான் நிரப்பிக்க வேண்டும். கல்யாணத்திலே அடுத்து அசிலத்தில் வகீசா வட்டுருக்கமான சொந்தம். அதான் அந்த அண்டைக்குரிய சொந்தம். அது ஒரு வட்டுருக்கமான ரத்தன சுருக்கமான சொந்தம். அண்டையில் ரொம்ப விரிவாக இருந்தாலும் தப்பா போயிடும், ரொம்ப சுருக்கமாக இருந்தாலும் தப்பா போயிடும். வட்டுருக்கமாக ரொம்ப நாளைக்கோடு நம்ம அண்டை வீட்டுக்காரர்கள் நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இதா கடத்த
நீ ஏதாவது ஒரு சாதனாவை சமைத்தா அதை தண்ணீர் அதிகமாக்கி உங்களுடைய அண்டை பிடித்து கொடுங்க. ஆனா இன்னைக்கு அந்த பொருளை பார்க்கவே இல்லாம நம்ம வீட்டு பிரியாணியே சமைச்சாலும் அண்டை பிடித்து கொடுக்கறதே இல்லை. அளவு சாப்பிட்டு நிலவு சாப்பிட்டு. ஆனா இந்த காலத்துல அண்டை வீடு சண்டை வீடு, பக்கத்து வீடு பகை வீடு அப்படின்னு சொல்லி இன்றைக்கு நம்ம வாழ்ந்துருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீடும் ஒரு சொந்த வீடு தான். அது ஒரு வட்டுருக்கமான லட்சண சுருக்கமான சொந்த வீடு என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார். அடுத்து மூணாவது சொல்லம் அஸ்ஸிரத்துல் பஸீதா, விசாலமான சொந்தம். விசாலமான சொந்தம் என்பது முஸ்லிம்கள் எல்லாமே நமக்கு சொல்லலாம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல் முஸ்லிம் அஹ்ல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்று சொன்னார். அப்போ ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் சகோதரனை கொண்டு வாழ வேண்டும். ஆனா இதை நம்ம அன்பினை கொண்டு நாம் வாழ்கிறோம், சகோதரனை கொண்டு வாழ வேண்டும். பள்ளிவாசல் ஒரு சூழ்நிலை இருக்கு, பாகஸ்தான் வியாபாரம் போது வெளியே போயிட்டு முஸ்லிம்களை பார்த்தாலே சாரம் கொள்வதில்லை, அவர்களை கவனிப்பது கிடையாது. ஆக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஸ்ஸிரத்துல் பஸீதா, விரிவான சொந்தம். முஸ்லிம்கள் நம்ம எல்லாமே சொந்தம் தான். மார்க்க ரீதியாக அவர்கள் வந்து சகோதரராக இருக்கிறார்கள். அந்த சகோதரர்களிடத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியங்களை வெளிப்படுத்த வேண்டும். அருமையானவர்களே, அதுபோல எப்பொழுதுமே நம் உடன்பிறந்த சகோதரர்கள் இருக்காங்க, அவர்களிட்ட எப்பொழுதுமே நம்ம பாசத்தோடு நடந்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு சகோதரர்களுக்கு வந்து சலான் வைக்கணும், சலான் நிறைய பேர் சலான் சொல்லிக்கிறதே இல்லை. அண்ணன் யாரு தம்பி யாரு தெரியல. ஏன்னா அன்னைக்கே பார்க்க முடிஞ்சு போயிட்டான். அண்ணன் என்னன்னா தம்பி என்னன்னா அவசரமான அன்னைக்கு முடிஞ்சு போயிட்டான். அப்படி இருக்கக்கூடாது. இஸ்லாம் உடன் பிறந்த சகோதரரை மதிக்க வேண்டும், முடிந்த அளவு அவர்களை நாம் ஆதரிக்க வேண்டும். பொதுவாகவே சகோதரர்களுக்கு மத்தியில இந்த பொருளாதார ஏற்றங்கள் இருக்கு. தம்பி பணக்காக இருப்பாரு, அண்ணன் அது எல்லாத்துக்கும் இருக்கிறதான். கொஞ்சம் தூக்கி விடணும், முடிஞ்ச அளவுக்கு சேர்ந்து மொத்தமாக கொடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் தூக்கி விடணும். அவங்களுக்கு கொஞ்சம் கவனிச்சு சொல்லணும். ரம்ஜான் வருஷத்துக்கு ஒரு வாரம் ரம்ஜானுக்கு அவங்க செய்யணும், அவங்களை கவனிச்சு சொல்லணும். பார்க்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கவனிச்சு சொல்லணும். கவனிச்சுதான் இருங்க, ஜோப்பு எடுத்து பணத்தை எடுத்து கொடுக்கணும். நான் சொல்றது ஜோப்பு எடுத்து பணத்தை எடுத்து கொடுக்கணும். ஒரு மாசத்தை வெளியே காட்ட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சஹாபாக்களுக்கு மத்தியில அண்ணன் தம்பியுடைய ஒரு சம்பவத்தை உருக்கமாக சொன்னாங்க, ரொம்ப உருக்கமாக சொன்னாங்க. சஹாபாக்களே, தோழர்களே, அண்ணன் தம்பிகள் 2 பேர்கள் வாழ்ந்தார்கள். தம்பி மாட்டாரு, அண்ணன் ஏழை. இந்த 2 பேரும் வாழ்ந்தாங்க. அண்ணன் வந்து தம்பி போய் அப்பப்போ கடன் வாங்கி கொடுத்தாரு, நிறைய கடன் வாங்கி கொடுத்தாரு. 2 பேரும் வாழ்ந்தாங்க, 2 பேரும் மௌத்தாயிட்டாங்க. மௌத்தான பிறகு கியாமத் நாளையில அண்ணன் தம்பியை எழுப்பணும். அண்ணன் தம்பியை எழுப்பி விசாரிச்சான். அப்ப தம்பி சொன்னாரு, அண்ணன் கடன் கொடுக்கணும், ஒரு அது ஒப்படைக்க. அண்ணன் போறான், வாங்க கடன் கொடுத்துருது. யாரா இப்ப ஒன்றுமே இல்லை, நான் முப்படி, நான் வெறுமையோடு இருக்கிறேன், ஒன்றுமே இல்லை அப்படின்னு அண்ணன் சொல்றாரு. அப்ப சொல்லுகிறார்கள், தம்பியை பார்த்து உனக்கு சொர்க்கம் கட்டாயிடுச்சு. ஏன்னா நீ வாழ்ந்து அண்ணனுடைய குடும்பத்தையும் சேர்த்து வாழ்ந்த, அவரே ஆதரிச்சுவாங்க, உனக்கு சொர்க்கம் வாய்ப்பாச்சு. ஏதோ ஒரு சொர்க்கம் உள்ள போய் அந்த அண்ணன் அனுப்பிச்சுவாங்க. அவர் உள்ள போய் சொர்க்கத்தை பார்க்கிறார். பார்த்தா ரொம்ப நல்லா செய்யப்படுது, முத்துக்களாலும் மரணங்களாலும் அவருடைய ஒவ்வொரு அறைகளும் அலங்காரமாக
பிரயாணம் செய்வது. வெளியே வந்து பார்த்தா அந்த சொர்க்கமாக ரொம்பவும் பணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருக்கும். இப்ப வெளியே வந்தவங்க கேட்டாரு, யார் சொல்லுவா இந்த சொர்க்கமாக யாருக்கு உனக்கு தப்பா அதான் தயாரிப்பு. ஆனா ஒரே ஒரு நிபந்தனை, என்ன நிபந்தனை கேட்டார், உன் அண்ணன் கடனெல்லாம் மன்னிச்சிருக்கு உனக்கு தான் சொல்லுவாங்க. உடனே அந்த சகோதரர் என் அண்ணனுக்கு நான் என்னென்ன உதவி செஞ்சோம் அண்ணனையும் நான் மன்னிச்சிட்டேன். அப்புறம் சொன்னாங்க, இந்த சொர்க்கத்திற்கு முழுமையாக நீ நான் சொந்தக்காரன் என்ன நம்பிக்கை நாயகம் சொல்லவும் அழைப்பு சொல்லியிருக்காங்க. அண்ணன் தம்பியினுடைய உறவுகள் என்பது சாதாரணமானதல்ல. அது யார் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த சொர்க்கத்தை பெற்று வரக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் தான் இந்த நிகழ்ச்சி அற்புதமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்கள், மூன்றாவது உறவு அசிலத்து பசீதா, விரிவான உறவு. ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிம்களிடத்திலே உறவு முறையை போன்றே வாழ்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல் முஸ்லிம் அஃபுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்றார். ஆனால் இன்றைய சூழ்நிலையை கூட பிறந்தவர்கள் சகோதரர்கள் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். முஸ்லிம் என்றாலே நமக்கு சகோதரன் தான். சகோதரை போன்றுதான் ஒரு முஸ்லிமை நாம் பார்க்க வேண்டும். அப்ப முஸ்லிம்கள் என்று சொன்னாலே சகோதரத்துவம் இருக்க வேண்டும், பாச நேசம் இருக்க வேண்டும். அவர்களை பார்த்தவுடன் நாம் முஸ்லிம்கள் தெரிந்தாலே சலாம் சொல்ல வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு சோழர் கேட்டார், இஸ்லாத்திலே மிக சிறந்தது எதுன்னு கேட்டார். இஸ்லாத்திலே மிக சிறந்தது எது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டு அமலை சொன்னார்கள். பசித்தவர்களுக்கு உணவளிப்பது இஸ்லாத்திலே மிக சிறந்தது. இரண்டாவது, சல்லிம் அலா மன் அரஃப்த வ மன் லம் தஅரிஃப், நீ அறிந்தவருக்கும் அறியாதவருக்கும் சலாம் சொல்வது இதுதான் இஸ்லாத்திலே மிக சிறந்தது தான். இப்ப அறிஞ்சவங்களுக்கு நம்ம சலாம் சொல்றோம், அறியாதவர்களுக்கு எப்படி சலாம் சொல்றது? அப்படின்னா சலாம் சொல்றதுக்கு அறிமுகம் தேவையில்லை, அவர் முஸ்லீம் தெரிஞ்சாலே போகும். இப்ப எந்த அளவுக்கு சலாமை ஊங்குருவி சொல்லப்பட்டிருக்கிறது, மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்னைக்கு முஸ்லிம்களை பார்த்த சலாம் சொல்லிக்கிறது இல்லை. குறிப்பா ஒரு வீட்டில் போய் நம்ம சலாம் சொன்னாலே பக்கத்து வீட்டை பாருங்க பாவா அப்படிங்கிறாங்க. சலாம்ங்கிறது முசாஃபர் பரிசு ஏழைகளுடைய சொல்லப்போச்சு. அஸ்ஸலாமு அலைக்கும்ங்கிறது ஒரு ஏழை சொல்ற மாதிரி ஆகிப்போச்சு. நான் அப்படித்தான் சென்னையில் போய் இறங்கி பள்ளியாசலம் பள்ளியத்தில் விட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போனேன். போய் கதவை பற்றி அஸ்ஸலாமு அலைக்குங்க, உள்ள இருந்து சத்தம் வருது, காலையிலேயே ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு. பக்கத்து வீட்டை பாருங்க அப்படின்னு அவர் இன்னொரு தட்டி தம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா திறந்து விட்டாங்க. தம்பியா சோப்புலாம் சொல்லிட்டு புதுட்டேன். ஆக இன்னைக்கு சலாம் சொல்றதுங்கிறது ஒரு ஏழை எளிய சொல்லாக மாறி. அப்படி இல்லை சகோதரர்களே, சலாம்ங்கிறது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய, மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அழகிய சொல்லாக இருக்கிறது. அதை முடிந்த அளவு நாம் பார்க்க வேண்டும். கலீஃபா உமர்ல இன்று வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா, தினமும் காலையில சலாம் சொல்றதுனாலே கணக்கெடுப்பு போவோம். போய் அங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்களை சந்தித்து அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லோருக்கும் சலாம் சொல்லிட்டு வருவாங்க. யாருங்க? கலீஃபா உமர் எல்லாம். ஆக இன்னைக்கு நம்மிடையே சலாம் என்பது குறைந்துருச்சு. சலாம் சொல்றதுக்கே பயப்படுறோம். அது வீட்டில் போய் மனைவிக்கு சொல்றது ரொம்ப பயப்படுறோம். ஒருத்தர் போய் என்ன செஞ்சார், பயம் கேட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் அந்தமா என்ன இன்னைக்கு சலாம் பெருசா இருக்கே அப்படின்னு. அப்படி இருக்க சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க வீட்டிலே நுழையும் போது சலாம் சொன்னா உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தாங்க. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், நம்ம உழைப்புல நம்முடைய கடினமான சிந்தனையில வியாபாரத்துல தான் பரக்கத்தை வந்து நினைச்சுட்டு இருக்கோம். ஆனா நபிகள் நாயகம் ஒரு எளிய வகையை சொன்னாங்க, நீங்க வீட்டில் நுழையும் போது சலாம் சொல்லிட்டு உங்க நுழைஞ்சீங்க, உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்துறாங்க.
அதோட சூறாவின் 3 தடவை நீங்க ஓடி உள்ள நுழைஞ்சீங்கன்னா உங்களுடைய குடும்பத்தாரிடத்துல மகிழ்ச்சி கிடைக்கும். ஒவ்வொரு சண்டை போட்டு போயிருந்தீங்க, ஆனா நீங்க இந்த மாதிரி சின்ன அமைச்சர் உள்ள நுழைஞ்சீங்க, இதெல்லாம் 3 தடவை கூடுதலா ஓதுங்க, அங்க போனா அந்த சண்டையை மறந்துடும். ரொம்ப நேரமா அப்படின்னு சொல்லி ரொம்ப விசாரிக்க ஆரம்பிப்பாங்க. ஆக இஸ்லாத்தில் நிறைய அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அமல்களை நாம் செய்ய வேண்டும். 4வது ஒரு உறவு முறை அசிரத்துல் வாசியா, விசாலமான உறவு முறை. அதுதான் மாற்றார்களோடு செய்யக்கூடிய உறவு முறை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்கின்ற பொழுது காபிர்களை வெறுக்கல. ரசூலுல்லாஹ் வீட்டில் பணியாளரே ஒரு காபிர் தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் வேலை செய்ய ஒரு பணியாளர் ஒரு காபிர். அவர் உடனே சரியில்லை, போய் விசாரிச்சாங்க. சஹாபாவை கொண்டு போய் விசாரிச்சாங்க. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்வீடு பின்வீடு பக்கத்தில் அக்கத்தில் எல்லாமே காபிர்கள் தான். அவர்களோடு சேர்ந்துதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 ஆண்டுகள் உலகத்தில் வாழ்ந்திருக்காங்க. அப்ப காபிர்களோடு நாம் சேர்ந்து வாழ்ந்தாலும் மனிதனையோடு வாழ வேண்டும், வெறுப்போடு வாழக்கூடாது. அது ஒரு விரிவான சில உறவாக இருக்கிறது. அவர்களோடு நாம் சேர்ந்து வாழ்கின்ற பொழுது அன்பு செலுத்தி வாழ வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு விஷயத்தை செய்தால் உங்களுக்கிடையே பிரியமாக இருக்கும். அந்த விஷயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பளிப்பதை பரிமாறிக்கொள்ளுங்கள், உங்களுக்கு மத்தியிலே பிரியம் ஏற்படும் என்று சொன்னார். ஒரு முஸ்லிமாக இருந்தாலே காப்பிராதாரே நம்முடைய அன்பை அவர்களிடத்தில் வெளிப்படுத்த வேண்டும். இதான் நம்முடைய மாற்றம் சொல்லக்கூடிய வழிமுறை. இன்றைக்கு சிலர்கள் குறுகிய மனப்பான்மையோடு நம்முடைய வாழக்கூடிய காப்புகளை இருக்கிறார்கள். அவ்வளவு சொல்றேன். அவர்கள் மனிதர்கள் தான், சக மனிதர்கள். அவர்களுக்குரிய மரியாதை செய்ய வேண்டும், அவர்களிடத்தில் அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். போய் அவர்களிடத்தில் நாம் வேலை பார்க்கிறோம், நம்ம இடத்துல அவர்கள் வேலை பார்க்கிறாங்க, கொடுக்கல் வாங்கல் செய்யறாங்க, பக்கத்து வீட்டு இருக்காங்க, அக்கத்து வீட்டு இருக்காங்க. அன்போடு இருக்க வேண்டும், பாசத்தோடு இருக்க வேண்டும். ஆனால் கொள்கையிலே மட்டும் மாறிடும். அவங்க கொள்கை நம்ம கொள்கை நிறைய பேர் கொள்கையிலே மாறிட்டாங்க. அப்படி இருக்கிறாங்க. பாசம் வயிற்று இருக்கிறாங்க, பாசம் வளர்க்காம பார்த்துக்கணும். அவங்க கொள்கை வேற, நம்ம கொள்கை வேற. நம்ம கொள்கை ஓடுற கொள்கை, அவங்க கொள்கை பணத்தை கொள்கை. இந்த அடிப்படையை நாம் விலகி அவர்களோடு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், அன்போடு நாம் வாழலாம், அவர்களுடைய சுக துக்கங்களை நாம் நடந்து கொள்ளலாம். இதற்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார்கள். ஒரு யூதர் ஜனாசா கொண்டு செல்லப்பட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருந்து மலையா செஞ்சாங்க, எல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். அதுபோன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காபிருடைய வீட்டில் போய் விருந்து சாப்பிட்டாங்க. இதெல்லாம் நபியுடைய வாழ்க்கையிலே இருக்கு. ஆக நாம் வாழுகின்ற பொழுது 4 உறவு முறைகளை பேணி வாழ வேண்டும். 1வது உறவு முறை அசிரத்துல் அடியம், ஆழமான உறவு முறை. அதான் நம்முடைய தாய்களை, நம்முடைய சகோதர சகோதரர்களுடைய உறவு முறை, ஆழமான உறவு முறை. 2வது உறவு முறை அசிரத்துல் வசீதா, அது விரிவான உறவு முறை, முஸ்லிம்களோடு சேர்ந்து. 3வது உறவு முறை அசிரத்துல் வஜீஸா, மட்டுப்படுத்தமான சுருக்கமான உறவு முறை. அண்டை வீட்டாளர்கள், நீ அண்டை வீட்டால அதை நம்ம பூஜித்த வாழ்றோம், அப்படியே சுருக்கமான முறையில் அவங்க நம்ம சேர்ந்து வாழ்றோம். 4வது அசிரத்துல் வாசியா, மிக விரிவான உறவு முறை. எல்லா மதத்தினர்களோடும் அன்போடு அன்போடும் பாசத்தோடும் வாழ வேண்டும். வாயா நல்ல வாயா அவர் ரொம்ப நல்லவர் என்று அவர்களிடத்திலையும் நாம் நல்லதை வாங்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் மீலாது நபியினுடைய தொடர் பயானை 3 நாள் பயானை நாம் முடித்திருக்கின்றோம். இதனை ஏற்பாடு செய்த தமிழ் மாநில இமாம்கள் பேரவைக்கும் நமது பிலால் நகர் மஸ்ஜித் பிலால் நிர்வாகத்தினருக்கும், குறிப்பாக நம்முடைய முத்தோலி சாஹிப் அவர்களுக்கு நீண்ட அடையாளம் கொடுப்பாங்க.
அவர்களுக்கு அதிகமான ஆரோக்கியத்தை கொடுப்பாங்க. உலமாக்கள் அவருக்கு ரொம்ப பாசம். ஏன் மட்டும் இல்லை, இமாம் மீது எந்த அனுபவம் வந்தால் உடனே பேசிட்டே போவார். உலமாக்கள் அவ்வளவு ஒரு பாசம், அவ்வளவு கண்ணியம் முத்தலிசாயிருக்கு. அல்லாஹ் நம்முடைய தலைவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பானாங்க. அம்மா ஜமாத் செயலாளர் ஹாஜியா இஸ்மாயில் ஹாஜியா அவங்க ஜங்ஷன்ல வியாபாரம் பண்றாங்க. டெய்லி சுபு தொழில பார்க்கலாம். ஹாஜியால டெய்லி தொழுகையில சந்திக்கலாம். அவங்களும் இந்த ஜமாத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம். அதுபோன்று மற்ற நிர்வாகிகள் மிகப்பெரிய பொக்கிஷம். நான் 1994 இது ஒரு ஓடக்கட்டை இருந்துச்சு. அப்போ மதரசா மஸ்ஜித் பிலால் சொல்லி போட்டு நடந்துருந்தாங்க. ஒரு 5 முஸ்லீம்தான் இருந்தாங்க. அப்போ நான் ஜங்ஷன்லேருந்து வந்து இங்கே ஜும்மா நடத்திட்டு போவேன். இந்த லாரி ஷாஜஹான் பாயிண்ட் ஒன்று இருந்தார். லாரி ஷாஜஹான் அவர் லாரியை கொண்டு வருவார், என்னை கொண்டு வருவார். அப்படி உருவான ஒரு மகன் தான். ஒரு 5 பேரை கொண்டு உருவாச்சு. இன்னைக்கு வந்து 500 பேர் இல்லை, 5000 பேர் கூட இருக்கான்னு நினைக்கிறேன். பெரிய ஒரு ஆபத்து ஆயிடுச்சு. இந்த மஹல்லாவை மென்மேலும் ஆபாதாக ஆக்குவானாக. இங்கே இருக்கக்கூடிய இமாம் அபூபக்கர் ஹஸரத் அவர்கள் என்னுடைய கிளாஸ்மேட்டு, அவங்க நம்ம தான் சேர்த்து விட்டோம். இந்த மஹல்லாவுக்கு இவ்வளவு விரிவாக இருக்கு, விசாலமாக இருக்கு. அவங்களுடைய ஒரு இஹ்லாஸான உழைப்பு, அவங்களுடைய ஒரு இஹ்லாஸான உழைப்பு எவ்வளோதான் செஞ்சு நாள வச்சாலும் அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இஹ்லாஸான உழைப்பு, அவங்களுடைய மிகப்பெரிய ஒத்துழைப்பு எல்லாம் இந்த மஹல்லா வாசிகளுக்கு மென்மேலும் சிறப்புகளை உயர்வுகளை கொடுப்பானாக. இங்கே வாழக்கூடிய தாய்மார்களுக்கும் பிள்ளைகளுக்கும் எல்லாம் சிறந்த பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் கொடுப்பானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.